நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம மத்தியமா செகண்ட் பேப்பர்ல எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது அப்படிங்கிற ஈஸியான ரோமன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி மத்தியமா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ரோமன்னா அது கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ். ஒரு எஸ்ஸையை படித்தோம்னா கூட அதில் அவங்க போடுறது தான் மார்க்கு. ஒரு 4 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ் 5ஐயும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டா கான்ஃபிடென்ட்டாக அதில் 10 மார்க் கிடைச்சிடும். அது பார்க்குறதுக்கு டஃப்பாக தெரியும், ஆனால் அதோட மீனிங்கை புரிஞ்சு படிக்கும்போது ஈஸியாக எழுத முடியும். இந்த வீடியோவில் நான் ஒரு 8 இம்பார்ட்டன்ட் கிராமர் கொஷின்ஸை டீச் பண்ணுறேன். டோட்டலி 15 இருக்குது. இதில் 8ஐ படிக்கும்போது நம்ம அட்டன் பண்ணுற லெவலில் இதுலேருந்தே வந்துடும். இப்போ நம்ம கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வர்ண கிசே கஹ்தே ஹேன், எழுத்துன்னு எதை சொல்கிறோம்? இதுக்கான நான் ஆன்சரை ஃபஸ்ட்டு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியில் நம்ம ஆ அப்படின்னு ஒரு சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டுக்கு ஒரு சிம்பல் போடுறோம். அப்போ அந்த சவுண்டு அந்த சிம்பல் அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ டெஃபினிஷனை பார்க்கலாம். பாஷாமே, மொழியில், பிரயுக்த, காணப்படக்கூடிய. இதை படிக்கிறதுக்கு என்ன ஒரு டஃப்பான விஷயமா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சிரமமாக ஃபீல் பண்ணுவாங்க, மற்றும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இது ரெண்டில் மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா கரெக்டாக எழுதிடலாம். பிரயுக்த, பிரயுக்த மூல் துவனி, அதில் காணப்படக்கூடிய அடிப்படை சவுண்டு, அத்வா மேலும், உஸ்கே சிஹ்ன் அதனுடைய சிம்பல், கோ வர்ண கஹ்தே ஹே ஒரு மொழியில் காணப்படக்கூடிய அடிப்படையான சவுண்டு மற்றும் அதோட சிம்பலை தான் நம்ம எழுத்துன்னு சொல்கிறோம். सेकेंड क्वेश्चन, कथित या लिखित भाषा का मूल आधार क्या है? கத்தித்னா பேச்சு மொழி, லிக்கித்னா எழுத்து மொழி. இந்த ரெண்டு மொழியினுடைய அடிப்படை மூல், ஆதார் ஆதாரம், கியா ஹே என்ன. இப்போ பேச்சு மொழி, நம்ம பேசுறதுக்கு என்ன அடிப்படை? சவுண்டு. எழுதுகிறோம், ஒரு கட்டுரையை எழுதுறீங்க, அதை சொல்லிக்கொண்டே எழுதுவீங்க, அப்போ அதுக்கும் சவுண்டு தான். அப்போ கத்தித் யா லிக்கித் பாஷா கா மூல் ஆதார் துவனி ஹே, பேச்சு மற்றும் எழுத்து மொழிக்கான அடிப்படை ஆதாரம் சவுண்டு. थर्ड वन, हमारे संविधान में कितनी भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है? हमारे நம்முடைய சன்விதான் மே சட்டத்தில் எத்தனை மொழிகளுக்கு ராஷ்ட்ரிய பாஷா கா தேசிய மொழிக்கான தர்ஜா அங்கீகாரம் தியா கயா ஹே? எத்தனையோ மொழிகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம சட்டத்தின் மூலமாக எத்தனை மொழிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஒன்லி 22 தான். அதை எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் எழுத வேண்டியதான். அந்த கித்னி எத்தனை அதை எடுத்துட்டு 22ன்னு போட்டால் அதுக்கு ஆன்சர். हमारे संविधान में 22 भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है. நம்முடைய சட்டத்தில் 22 மொழிகளுக்கு தேசிய மொழி அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. फोर्थ वन, स्वरोंग அப்படின்னா உயிரெழுத்துகள். का प्रयोग कैसे होता है? உயிரெழுத்துக்கான பயன்பாடு எப்படி இருக்கிறது? இந்த உயிரெழுத்துன்னு எடுத்துக்கிறோம், அதை வந்து வேற ஏதாவது ஒரு எழுத்தோட இணைத்து உச்சரிக்கப்படுதா இல்லை தனித்து உச்சரிக்கப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வரோங்கா பிரயோக், அந்த உயிரெழுத்தோட பயன்பாடு ஸ்வதந்திர ரூப் சே ஹோதா ஹே. சால பாதி போட்டிருக்காங்க, இஸ் வ த இந்து த்ர, ஸ்வதந்திர ரூப் சே ஹோதா ஹே, உயிரெழுத்துக்கள் சுதந்திரமாக உச்சரிக்கப்படுகின்றன, சுதந்திரமா இருக்குது. ஃபிஃப்த் ஒன், विसर्ग के कुछ उदाहरण दीजिए. विसर्गनाले 2 डॉट लेटर, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. விசர்க கே குச் உதாகரன் அத்தக, புனக, பிராயக, கிரமஷக ஆதி ஆகியவை. 6th ஒன், ஹிந்தி அங்கோங்கா தேவநாகரி ரூப் லிக்கியே. ஹிந்தி லெட்டர்ஸை அதாவது இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல அதை ஹிந்தியில் எப்படி எழுதுறது, தேவநாகரி எழுத்தில் எப்படி எழுதுறது. தேவநாகரினாலும் ஹிந்தியோட எழுத்து முறை தான், அப்படி எழுதுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஹிந்தியில் அப்படியே நீங்கள் நம்பர்ஸ் எழுதிட வேண்டியதுதான்.
7th one தேவநாகரி அங்கோங்கா ஹிந்தியில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை அந்தராஷ்டிரிய ரூப் லிக்கியே அதோட இன்டர்நேஷ்னல் ரூபத்தை எழுதுக. அப்போ நார்மலாக நம்ம எழுதக்கூடிய 1 to 3 1 to 9 வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் 0ன்னு போட்டு முடிக்கணும். அடுத்து 8th one வந்து किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है. விசர்கனாலே 2 டாட் லெட்டர் அப்படின்னு நம்ம படித்தோம். எந்த வார்த்தைகளில் விசர்கவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. தத் பவ் தத்தா தேசி शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है. தத்பவ்னா சான்ஸ்கிரிட்லேருந்து சில வார்த்தைகள் எடுத்து ஹிந்தியில் பயன்படுத்துகிறாங்க. சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்து சில மாற்றத்துடன் ஹிந்தியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை தத்பவ்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையிலையும் தேசி சப்தம்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய மொழிகள்லேருந்து சில வார்த்தை எடுத்து ஹிந்தியில் பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தைகள்லையும் விசர்கவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த கொஷினோட மீனிங். தன்யவாத்.